இன்றைய நாளின் தலைப்பாக mercy is for God's people. Mercy is for God's people. இரக்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஜனங்களுக்கும் தான். யூதா 1 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, யாக்கோபு உடைய சகோதரமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறது. உங்களுக்கு இரக்கமும் சமாதானம் அன்பும் பெருக கடவுள். இங்கே இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள், இயேசுவினாலே அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி யாக்கோபுடைய சகோதரன் யூதா இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களுக்கு எழுதுகிறார். இதில் நன்கு நாம் பார்க்க முடியும், இந்த இரக்கம், சமாதானம், அன்பு அனைத்தும் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட மக்களுக்கும் தேவனால் காக்கப்பட்ட மக்களுக்கும் அழைக்கப்பட்ட மக்களுக்கும் தான் என்பது மிகவும் தெளிவாக நமக்கு விளங்குகிறது. தேவனால் அழைக்கப்படாவிட்டால் நாம் தேவனிடத்திலே வர முடியாது. நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் அது 100 பல மடங்கும் 1000 அது விளைச்சல் பெறுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அழைப்பு விதைக்கப்படுகிறது. ஆனால் அந்த பரிசுத்தமாக்குதல், அந்த விதை இந்த நல்ல நிலத்திலே விழுந்து காக்கப்படும் போது அந்த அழைப்பு உறுதிப்படுவது மட்டுமல்ல, அந்த அழைப்பு இரக்கத்துக்கும் தேவனுடைய இரக்கத்துக்கும் சமாதானத்துக்கும் அது உரியதாக இருக்கிறது. இன்றைக்கு இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய பரிசுத்தமாக்குதல், நம்முடைய அழைப்பு, நம்முடைய காக்கப்படுதல் அனைத்தையும் கர்த்தரிலிருந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை அவர் இரக்கத்தோடும் சமாதானத்தோடும் அன்போடும் வழி நடத்துவார். கர்த்தருக்கே மகிமை.